ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துப்போம். சின்ன வெங்காயம் வந்துட்டு குறுக்கு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 15 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அடுத்து தக்காளி வந்துட்டு சின்னதாக 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கட்டி பூண்டு நிறைய வேணும், நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கத்திரிக்காய் வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக பொடியாக அரிஞ்சிருக்கேன். கருவாட்டு குழம்பு வந்து இப்படி வச்சா தான் நல்லாயிருக்கும். ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி செஞ்சு. அடுத்து 50 கிராம் கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். நெத்திலி கருவாடு தான், தலையை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆயில் ஊற்றிட்டு சூடு இருந்ததும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதில் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு பூண்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இது பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் இது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விடுங்க. இப்படி கொஞ்சம் தக்காளியும் வெங்காயமும் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் ஓரளவு வதங்கிடுச்சு. பாருங்க, தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இது கூட இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்கும்போது இது கூட நம்ம வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு தான் இப்போ நான் சேர்த்துருக்கேன். அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்டுக்கு அப்படியே வதக்குங்க.
மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டது அடி பிடிக்கும், அதனால் அடிக்கடி கிண்டி விடுங்க. இப்போ இதில் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். புளி கரைசல் ஊற்றி நமக்கு வேணுங்கிற அளவு குழம்பு தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு உப்பு, மிளகாய்த்தூள் இதெல்லாம் போதுமான ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கருவாடை வந்து சுடு தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் அதில் இருக்க மண் எல்லாமே போகும். போயிட்டு பாருங்கள், மண்ணெல்லாம் அடியில் தங்கிடும். இதை ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா கருவாடை போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கருவாடை நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு, நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதில் தூசு மண் எதுவும் இல்லை. சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு பண்ணோம்னா அந்த தூசு மண் எல்லாமே அடியில் தங்கிடும். நல்லா ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி க்ளீனாக இருக்கும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கருவாடெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம், கொத்தமல்லி தழை. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு ஓரமாக நிற்கிது. இந்த டைமில் நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸுக்கு இதை சிம்மில் வச்சுருவோம். சிம்மில் வச்சு கொதிக்க விட்றோம். கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி கருவாட்டு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்லாம். ஒரு தடவை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.